ஸோ நம்ம டுடே என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயினில் 12th சம் பார்க்க போகிறோம். ஸோ 12th சம்மில் என்ன இருக்குன்ற பாருங்க. A motor boat can travel at 5 km/h in still water. It traveled 90 km downstream in a river and then returned, taking all together 100 hours. Find the rate of flow of the river. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்குறாங்கன்னா அவங்க வந்து ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் த ரிவர் கேட்குறாங்க. அது என்ன ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் த ரிவர் என்ன பார்த்தோம். ஸோ ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் த ரிவர்னா ஒன்றுமே கிடையாது. என்ன கேட்குறாங்கன்னா கரண்ட் கேட்குறாங்க, அதாவது வெலாசிட்டி ஆஃப் கரண்ட் கேட்குறாங்க. வெலாசிட்டி ஆஃப் கரண்ட் கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ அது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ என்னென்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களோ அது எப்படி நம்ம என்னன்றது அப்படியே போயிட்டே இருக்கலாம். கவனிங்க. எ மோட்டார் போட் கேன் ட்ராவல் அட் 5 km/h. அப்போ அந்த 5 km/h என்ன சொல்கிறாங்க அவங்க, அது என்ன சொல்கிறாங்க, இன் ஸ்டில் வாட்டர். ஸோ இன் ஸ்டில் வாட்டர்னா கண்டிப்பாக போட் ஸ்பீட் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 km/h கொடுத்துருக்காங்க. இட் ட்ராவல் 90 km டவுன் ஸ்ட்ரீம். ஸோ 90 km டவுன் ஸ்ட்ரீம். அப்போ 90 km என்ன போகுது, ஃபஸ்ட்டு வந்து டவுன் ஸ்ட்ரீம் போகுது. எங்கே இருந்து போகுது, எக்ஸ்லேருந்து ஒய் பாயிண்ட் போகுது, ஞாபகம் வச்சுக்குவோம். அதுக்கடுத்து என்ன பாருங்க, இங்கே ரிவர் அண்ட் தென் ரிட்டர்ன். அது இங்கேருந்து திருப்பி என்னது ரிட்டர்ன் ஆகுது. இந்த பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு இதே சேம் பாயிண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுது, சரிங்களா? எக்ஸ் பாயிண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுது. அப்போ டவுன் ஸ்ட்ரீமுக்கு 90 km. அப்போ டவுன் ஸ்ட்ரீமுக்கு ஆப்போசிட்டாக வந்து அது என்ன ஸ்ட்ரீம் அது நம்மளுக்கு அப் ஸ்ட்ரீம், சரிங்களா? ஸோ சேம் டிஸ்டன்ஸ் தான் அவங்க வராங்க, சரிங்களா? ரைட். இது ரெண்டுக்குமே சேர்த்து டோட்டல் டைம் எடுத்து எடுத்துருக்காங்க, 100 hours கொடுத்துருக்காங்க. இதான் நமக்கு தேவையான கீ பாயிண்ட். ஸோ இதை வச்சு நம்ம ஃபார்முலா கிரியேட் பண்ணலாம். ஸோ எப்படி ஃபார்முலா கிரியேட் பண்ணுறேன்னு பாருங்க. ஸோ எனக்கு தேவை டோட்டல் டைம் தான். டோட்டல் டைம் டேக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் டைம் டேக்கன் என்னவா இருக்கும், டவுன் ஸ்ட்ரீமில் போகிற டைம் ப்ளஸ் அப் ஸ்ட்ரீமில் போகிற டைம். ஸோ டைம் டேக்கன் இன் டவுன் ஸ்ட்ரீம் ப்ளஸ் டைம் டேக்கன் இன் அப் ஸ்ட்ரீம். புரியுதுங்களா? ஸோ டயத்துக்கு என்ன ஃபார்முலா போடலாம், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் போடலாம். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் போடுங்க. அப்போ டைம் டேக்கன் இன் டவுன் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீமில் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், இந்த 90 km தான். ஸோ 90 அப்படியே போட்டுக்கலாம். இங்கே என்ன இருக்கும் நம்மளுக்கு, ஸ்பீட் ஆஃப் த டவுன் ஸ்ட்ரீம் போடலாம். ஸ்பீட் ஆஃப் த டவுன் ஸ்ட்ரீம் எப்படி போடலாம், நம்மளுக்கு போட் ஸ்பீட் இருக்குது, அப்படி தானே? ஸோ நம்மளுக்கு டவுன் ஸ்ட்ரீம் ஃபார்ம்ல நமக்கு என்ன வரும், போட் ஸ்பீட் மைனஸ் என்ன வரும், கரண்ட் ஸ்பீட். நான் கரண்ட் ஸ்பீடை நான் என்ன வச்சுக்கிறேன், அதான் கண்டுபிடிக்கணும், அது எக்ஸ்னு வச்சுக்கிறேன். அதே போல் டைம் டேக்கன் அப் ஸ்ட்ரீம். ஸோ என்ன அந்த டிஸ்டன்ஸ் தான் போடுவோம். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் தானே. ஸோ டிஸ்டன்ஸ் என்ன நம்மளுக்கு சேம், என்ன நம்மளுக்கு இந்த 90 தான். டிவைட் பை ஸ்பீட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க, டவுன் ஸ்ட்ரீமுக்கு அப் ஸ்ட்ரீமுக்கு என்ன பண்ணுவோம். ஸோ டவுன் ஸ்ட்ரீமுக்கு என்ன பண்ணுமா, ஆல்ரெடி நம்ம டவுன் ஸ்ட்ரீம் இது வந்து டவுன் ஸ்ட்ரீமு. ஸோ டவுன் ஸ்ட்ரீமுக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணணும், நம்ம ப்ளஸ் தான் பண்ணணும். அப் ஸ்ட்ரீமுக்கு தான் நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக என்ன ஒரு இந்த இடத்துல 5 - 6 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தப்பு பண்ணிட்டு நம்ம பார்த்துக்கோங்க. டவுன் ஸ்ட்ரீமுக்கு என்ன வரும், நம்ம 2 ஸ்பீட் அடிஷன் தான் பண்ணுவோம், அப் ஸ்ட்ரீமுக்கு மைனஸ் பண்ணுவோம், சரிங்களா? இப்போ டோட்டல் டைம் என்ன கொடுத்துருக்காங்க, 100 கொடுத்துருக்காங்க. ஸோ 100 எடுத்துக்கோங்க. இந்த 90 ரெண்டுலேயும் காமனாக இருக்கா, ஸோ வெளியே எடுத்துருங்க. மீது என்ன இருக்கும் கீழே, 1 / 5 + 6 + 1 / 5 - 6. இங்கே 100 மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அடுத்து எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்க. ஸோ 100 இந்த 90 கீழே இருக்கிறேன். இது என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போமா. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவேன். என்ன வரும் எனக்கு, 5 - 6 + 5 + 6 / a + b × a - b என்ன வரும், a² - b², சரிங்களா? இந்த x கேன்சல் ஆயிரும். 5 + b 10 வந்துருமா. இங்கே என்ன வரும், 25 - x² இருக்கும். இங்கே என்ன இருக்கும், 100/90 இருக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணலாம். இது ரெண்டையும் சால்வ் பண்ணலாமா. 1 10s are 10, 10 10s are 100. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே மீது 1 தான் இருக்கும். ஸோ இது இங்கே மல்டிபிள் பண்ணால் இது இங்கே மல்டிபிள் பண்ணிங்க. அப்போ என்ன வரும், 25 - x² என்ன வரும் எனக்கு, இங்கே எங்கிட்ட என்ன இருக்குது நம்மளுக்கு, இந்த 9 இங்கே மல்டிபிள் ஆகல. 9 1s are 9 தானே. ஸோ எனக்கு x² தான் வேணும். ஸோ x² அங்கே கொண்டு போயிருங்க. ஸோ ப்ளஸ் x² இவனை எனக்கு கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன வரும், 25 - 9. 25 - 9 ஆன்சர் எனக்கு என்ன வரும், 16. ஸோ x². அப்போ x = என்ன வரும், √16. ஸோ x = 4. ஸோ ரேட் ஆஃப் flow of the river is, this is current velocity. Current velocity also என்ன நம்மளுக்கு வரும், rate of flow of the river. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தான் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆன்சர் இஸ் நம்மளுக்கு என்ன, இந்த 4 தான், சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கவனிங்க, இவ்வளோ கிளரிக்கல் செஞ்சால் உங்களுக்கு என்ன டைம் இருக்குது தானே செய்யும், ஆமாம் இல்லையா? ஸோ இது எப்படி சார் ஷார்ட்கட்டில் செய்யலாம் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு ஈஸியாக புரியுதான்றதை பாருங்கள், சரிங்களா? ஸோ சிம்பிளாக நான் சொல்லித்தரேன், கவனிங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டோட்டல் டைம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம எப்படி வந்து இந்த மாதிரி ஏதோ சம்திங் ஏதோ கண்டுபிடிக்கிறாங்க, இல்லைனா வந்து ஸ்பீட் கண்டுபிடிக்கிறாங்க, அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் கண்டுபிடிங்க, இந்த மாதிரி கேட்டாங்களே இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். கவனிங்க, என்ன போடணும்னா கவனிச்சுக்கோங்க. இங்கே என்ன போடணும்னா டோட்டல் ஹார்ஸ் போட்டுக்கோங்க. டோட்டல் ஹவர் டேக்கன் / டிஸ்டன்ஸ். இங்கே என்ன இருக்கும்னா 1/அப் ஸ்ட்ரீம் + 1/டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடு, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு, அவ்வளோதான். ஸோ இந்த ஃபார்முலா இருந்தாலும் நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஷார்ட்கட் ஈஸியாக சொல்லித்தரேன், கவனிங்க. இப்போ நம்மளுக்கு அப் ஸ்ட்ரீம் என்ன இருக்கும், டவுன் ஸ்ட்ரீம் என்ன இமேஜின் பண்ணால் போதும். அப் ஸ்ட்ரீம் என்னவா இருக்கும் நம்மளுக்கு, அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்னவா இருக்கும் நம்மளுக்கு, அப் ஸ்ட்ரீம் இஸ் மைனஸ் போடுவோம். ஸோ போட் ஸ்பீட் + போட் ஸ்பீட் நம்மளுக்கு 5 இருக்குது.
நம்ம கரண்ட் ஸ்பீடு எக்ஸ்னு வச்சிருக்கேன். இதே மாதிரி என்னது டவுன் ஸ்ட்ரீம் போடலாமா? ஸோ டவுன் ஸ்ட்ரீமுக்கு என்ன போடலாம் அப்படின்றத பாருங்க. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்ன போடலாம்னா ப்ளஸ் போடுவோம். ஸோ 5 + 6 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நம்மளுக்கு என்ன டேர்ம் வரும்? நம்மளுக்கு மேலே என்ன பண்ணுவோம்? அடிஷன் பண்ணுவோம், கீழே வந்து மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ அப்படியே பண்ணுங்க. நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? நம்மளுக்கு மேலே நம்ம அடிஷன் தானே பண்ணுவோம். ஸோ ரெண்டு அடிஷன் நம்மளுக்கு ஆன்சர் வரும். எக்ஸஸ் கேன்சல் ஆயிரும். மேலே 10 மட்டும் தான் வரும். கீழே மல்டிபிள் பண்ணுவோமா? இது என்னது 5 - 6 × 5 + 6. ஸோ அப்போ என்ன வரும்? a - b × a + b. அப்போ என்ன வரும்? நம்மளுக்கு a² 25 - x² இருக்கும். அப்படி தானே? இங்கே என்ன இருக்கும்? டோட்டல் ஹார்ஸ் டேக்கன் பை டிஸ்டன்ஸ். டோட்டல் ஹார்ஸ் டேக்கன் என்ன இருக்குது? 100 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? நம்மளுக்கு 90 இருக்குது. ஸோ 100/90 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இதை தான் நீங்கள் எழுதவே போகிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது இந்த டேர்மு, இந்த டேர்ம் மட்டும்தான். சரிங்களா? அப்போ இதுலேயே நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். இப்போ இங்கே என்ன வரும்? இந்த டேர்ம் இங்கே வரும், இந்த டேர்ம் இங்கே வருமா? ஸோ இந்த டேர்ம் என்ன இருக்கும்? 25 - 6. இதெல்லாம் மைண்ட் கால்குலேஷனா? ஸோ 25 - x² இருக்கு. இங்கே என்ன இருக்கும்? 9 1s are 9 தான் இருக்கும். எனக்கு x² தான் வேணும். ஸோ இந்த x² எங்கிட்ட கொண்டு வந்து என்ன ஆயிரும்? + x² ஆயிரும். இங்கே என்ன இருக்கும்? 25 - 9 இருக்கும். அப்போ x² = என்ன இருக்கும்? 25 - 9 இருக்கும். 25 - 9 எனக்கு உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 16 வரும். ஸோ அப்போ x = என்னது? √16 என்ன வரும்? நம்மளுக்கு 4 வரும். ஸோ 4 இஸ் த ஆன்சர். ஸோ எவ்வளவு நீங்கள் சிம்பிளிஃபைடாக செய்றீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? மோரோவர் இந்த ஃபார்முலாவை நீங்கள் என்னது மைண்ட் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பாருங்க. A boat running upstream takes 8 hours 48 minutes to cover a certain distance, while it takes 4 hours to cover the same distance running downstream. What is the ratio between the speed of boat and the speed of the water current respectively? ஸோ இதை வந்து சிம்பிளாக ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளே ட்ரிக்கி யூஸ் பண்ணி நம்மளால் செய்ய முடியும். ஸோ இந்த 30 செகண்ட்ஸ்குள்ளே எப்படி சார் அந்த சம்மா சால்வ் பண்ணலாம் அப்படின்ற சொல்கிறேன். கவனிச்சிட்டே வாங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம டைம் கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? அதாவது எது கொடுத்துருக்காங்க? அப்ஸ்ட்ரீமோட டைம் கொடுத்துருக்காங்க. அதே வந்து என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? இது இந்த 4 hours எதுக்கு நம்மளுக்கு? இந்த டவுன் ஸ்ட்ரீமுக்கு. இன்னொரு முக்கியமான வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேம் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டைம் கொடுத்துருக்காங்க. அப்படி தானப்பா? ஸோ இதனால் அது அப்ஸ்ட்ரீம் வச்சுக்குவோம், டவுன் ஸ்ட்ரீம் வச்சுக்குவோம். சரிங்களா? டைம் அப்ஸ்ட்ரீமுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அப்ஸ்ட்ரீமுக்கு டைம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 hours 48 minutes. அது ஹாரா மாத்திரக்கு என்ன பண்ணுவோம்? 8 + 48 minutes கொடுத்துருக்காங்க. அதை டிவைட் பை 60 போடுவேன். சரிங்களா? ரேஷியோ சிம்பிள் ஈஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு? டவுன் ஸ்ட்ரீமுக்கு டைம் என்ன கொடுத்துருக்காங்க? டவுன் ஸ்ட்ரீமுக்கு வந்து டைம் வந்து எனக்கு 4 கொடுத்துருக்காங்க. 4 hours. ஸோ 4 hours குறிச்சிக்கோங்க. இப்போ சால்வ் பண்ணுங்க. என்ன வரும்? 4 12s are 48, 5 12s are 60. ஸோ எப்பயும் போல மல்டிபிள் பண்ணுமா? எல்சிஎம் என்ன பண்ணுவோம்? 5 8s are 40, 44 என்ன இருக்கும்? 5 இருக்கும். ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குன்னு ஆக்சுவலாக நம்மளுக்கு 4 இருக்குது. ஸோ இந்த 4 மல்டிபிள் என்ன வரும்? நம்மளுக்கு 44 ரேஷியோ 20 இருக்கும். சரிங்களா? நம்மளுக்கு இதான ரேஷியோ இருக்கும். இதேமாதிரி என்ன பண்ணலாம்? நம்ம எந்த டேபிள் அடிக்கலாம்? நம்மளுக்கு 4 டேபிள் அடிக்கலாமா? 11 4s are 44, 5 4s are 20. அகைன் அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அப்போ 11 5 தான் நம்மளுக்கு என்ன இருக்குது? டைமோட ரேஷியோ இருக்குது. ரொம்ப முக்கியம். எதோட ரேஷியோ? இது டைமோட ரேஷியோ. நம்மளுக்கு ஸ்பீடும் டைம் ஒன்று எது ஆப்போசிட் ரெசிப்ரோக்கலாக பாருங்க. இன்டைரக்ட்லி அது ப்ரொபோஷனாக இருக்குமா? நம்மளுக்கு ஃபார்ம் ஆனது ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம் தானே. அப்போ ஸ்பீடும் டைம் என்ன ப்ரொபோஷனில் இருக்குது? இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனில் இருக்குது. இது ஏன்னா டைம் சேவ் டிஸ்னால அந்த ரேஷியோ எடுத்து ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ அப்போ ஸ்பீட் என்ன மாதிரி எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னது மாறிடுமா? ஸோ ஸ்பீடு வந்து அது ரெசிப்ரோக்கலாக இருக்கனால அந்த 5 இங்கே வந்துடுவாப்பில் 11 இங்கே போயிடுவாங்க. இப்போ ஸ்பீட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன சிம்மு? அப்ஸ்ட்ரீமும் டவுன் ஸ்ட்ரீமும். அவங்க என்னோட ரேஷியோ கேட்குறாங்கப்பா. அவங்க ஸ்பீட் ஆஃப் த போட், ஸ்பீட் ஆஃப் த கரண்ட். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுமா? ஸ்பீட் ஆஃப் த போட் என்ன எழுதுவீங்க? ஞாபகம் இருக்கா? ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் என்ன எழுதுவீங்க? அப்ஸ்ட்ரீம் ப்ளஸ் டவுன் ஸ்ட்ரீம் டிவைட் பை 2. ஞாபகம் இருக்கா? அதுமாதிரி ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் என்ன எழுதுவீங்க? அப்ஸ்ட்ரீம் மைனஸ் டவுன் ஸ்ட்ரீம் டிவைட் பை 2 போடுவீங்க. ஸோ சால்வ் பண்ணுங்க. என்ன வரும் நம்மளுக்கு? 11 + 5 divided by 2. So 11 + 5 divided by 2 என்ன ஒரு ஆன்சர்? 16/2. ஸோ ஆன்சர் இஸ் 8. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் 11 - 5 6 தானே கிடைக்கும். 6 divided by 2 ஆன்சர் என்ன கிடைக்கும்? எனக்கு 3. ஸோ ஆன்சர் இஸ் 8:3. ஸோ திஸ் இஸ் ஆன்சர். ஸோ இது செய்யறதுக்கு 30 செகண்ட்ஸ் தான் ஆகும். எப்படின்னா இது ஃபுல்லாக செஞ்சால் கண்டிப்பாக டைம் ஆகும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அடுத்த ஸ்டெப் சொல்கிறேன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு. ஸோ அதெல்லாம் பண்ணால் சிம்பிளாக 30 செகண்ட்ஸ்க்குள்ள அடிக்க முடியும் உங்களால். ஸோ அடுத்த ஸ்டெப் எப்படி சொல்கிறேன். இது வந்து நார்மலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நீ எக்ஸாம்பிள் போய் எப்படி இதை வந்து என்னது ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்றத நான் பார்க்குறேன், சொல்லித்தரேன், கவனிங்க. சரிங்களா? ஸோ எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டைம் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் போட்டுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து அப்ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க, டவுன் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க. வச்சுக்கோங்க. இது வந்து நான் 8 hours 48 minutes கொடுத்துருக்காங்க. அப்போ 8 + 48/60. இது ஏன் போகிறேன் உங்களுக்கு தெரியும் 60. ஏன்னா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மினிட்டில் கொடுத்துருக்காங்க. நான் ஹவராக மாற்றிருக்கேன். இங்கே 4 hour. இது எல்சிஎம் எனக்கு என்ன வரும்? இதை இங்கே மணக்கல்ல அடிச்சு என்ன அடிச்சிருக்கீங்க? 4 12s are 48, 5 12s are 60. இது எல்சிஎம் எனக்கு என்ன வரும்? 5 8s are 40, 40 + 4 என்ன வரும்? 44 டிவைட் பை என்ன இருக்கும்? எனக்கு 5 இருக்கும். அந்த 5 எங்கே கொண்டு போனால் அது 44 20 வரும். ஸோ 44 20 இருக்கும். 44 20 எப்படி அடிக்கலாம் நம்மளுக்கு? 44 4 டேபிள் அடிக்கலாம். இங்கே என்ன இருக்கும்? 44 is 20 இருக்கும். 44 4 டேபிள் அடிச்சா என்ன வரும்? 11 4s are 44,
5 4 20. இந்த ரேஷியோ மட்டும் தான் கண்ணில் இருக்கும். இது வந்து என்ன டைமோட ரேஷியோ. ஸோ ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் மாறி என்ன இருக்கும் 5:11 இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், இது வந்து அந்த அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு, இது அந்த டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் வச்சுக்கோங்க. ஸோ எப்பயும் போல நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க எப்படி கண்டுபிடிப்பீங்க, நம்ம ஸ்பீட் ஆஃப் த போட் அது ரெண்டையும் அடிஷன் பண்ணி டிவைட் பை 2 போடுவீங்களா. ஸோ ஸ்பீட் ஆஃப் த போட்னா ரெண்டையும் அடிஷன் பண்ணி அவரேஜ் கண்டுபிடிப்பீங்க. ஸ்பீட் ஆஃப் த கார்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணி டிவைட் பை 2 போடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பீட் ஆஃப் த போட்டுக்கு நம்ம ரேஷியோ கண்டுபிடிப்போம். என்ன வரும், ஸ்பீட் ஆஃப் த போட்டுக்கு என்னப்பா வரும் நம்மளுக்கு ஆன்சர் 11 + 5, அதாவது அடிஷன் பண்ணி டிவைட் பை 2 போடுவோம். ஸோ 11 + 5 டிவைட் பை 2 என்ன வரும் நம்மளுக்கு 16 டிவைட் பை 2 வரும். ஸோ 8 வரும். அதுக்கடுத்து என்ன வரும் நம்மளுக்கு, இதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா 11 - 5 6 டிவைட் பை 3 வரும் ஆன்சர். அப்போ 8:3 தான் ஆன்சர். ஸோ இதெல்லாம் அடிக்கிறதுக்கு தனது கரெக்டாக பார்த்தா 30 செகண்ட்ஸ் கூட ஆகாது. சரிங்களா, ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. ஸ்பீட் ஆஃப் எ போட் இன் ஸ்டாண்டிங் வாட்டர் இஸ் 9 km/h அண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் இஸ் 1.5 km/h. அப்போ என்ன கொடுத்துருக்காங்கப்பா, போட்டோட ஸ்பீடும், போட் ஸ்பீட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 9 km/h கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கரண்ட் ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்கப்பா, ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.5 km/h கொடுத்துருக்காங்க. A man rose to a place at a distance of 105 km and comes back to the starting point. The total time taken by him is, total time taken எப்படி சொல்றாங்க, இது ஆக்சுவலாக நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம். டோட்டல் டைம் டேக்கிங் இருக்கு. ஸோ டோட்டல் டைம் டேக்கிங் எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்ம ஆக்சுவலாக ஒரு ஃபார்முலா பார்த்தோம் ஆல்ரெடி. நம்ம என்ன ஃபார்முலா வரும், டோட்டல் டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் என்ன போடுவீங்க, நம்ம டைம் டேக்கன் இன் அப்ஸ்ட்ரீம் ப்ளஸ் டைம் டேக்கன் இன் டவுன் ஸ்ட்ரீம். சரிங்களா, ஸோ ஃபார்முலா டைத்துக்கு டிஸ்டன்ஸ் பை என்ன போடுவோம், நம்ம ஸ்பீடு போடுவோம். ஸோ டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ரெண்டுக்குமே என்னது 105 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 105 டிவைட் பை என்ன போடலாம், நம்ம அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. ஸோ அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்ன வரும் நம்மளுக்கு, போட் ஸ்பீடும் கரண்ட் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அப்ஸ்ட்ரீம் என்ன பண்ணுவோம், ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோமா. அப்போ 9 - 1.5 என்ன வரும் நம்மளுக்கு 7.5. அதே போல் என்னது டவுன் ஸ்ட்ரீமுக்கு நம்மளுக்கு என்னதுப்பா, அதே என்னது நம்மளுக்கு 1.5 தான். சரிங்களா, ஸ்பீடு என்னப்பா வரும், இது வந்து டவுன் ஸ்ட்ரீம்னா அது 2 ஸ்பீட் அடிஷன் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு என்ன ஒரு ஆன்சர் 10.5 வரும். சரிங்களா, இங்கே என்ன இருக்கும் டோட்டல் டைம் டேக்கன். ஸோ 105 வரையும் எடுத்துருங்க. இங்கே என்ன இருக்கும் 1/7.5 இருக்கும். இங்கே என்ன இருக்கும் ப்ளஸ் என்ன இருக்கும் 1 என்ன இருக்கும் 10.5 இருக்கும். எப்போ என்னப்பா பண்ணுவேன், நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணுவேன். இது ரெண்டு மேலே அடிஷன் பண்ணி எழுதுவேன்னா 10.5 + 1.5 வரும். 10.5 11 18 வரும். டிவைட் பை இங்கே என்ன வரும், ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். 7.5 × 10.5. எப்பயும் போல நம்ம சிம்பிளாக செய்கிறது தான், கவனிங்க. ஸோ இங்கே 1.5 இருக்கு, சாரி 105 இருக்குது இன்ட்டு இங்கே என்ன பண்ணுவீங்க 18 இருக்குது. இது என்னதுன்னா நான் 75 × 105 எழுதின்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் ஆகிட்டுருங்க. ஸோ மேலே வந்து 100 போட்டால் முடிஞ்சு போச்சு. சரிங்களா, இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ என்னது நம்மளுக்கு 325 சார் 75, 425 சார் 100. சரிங்களா, ஓகே. இங்கே 1 3 சார் 3, 6 3 சார் நம்மளுக்கு 18. ஸோ ஆன்சர் இஸ் 6 × 4 என்ன வரும் நம்மளுக்கு 24. ஸோ ஆன்சர் இஸ் 24. ஸோ நம்ம வந்து நம்ம மைண்டில் இருக்கிற அந்த ஃபார்முலா என்னவா இருக்குன்னா இந்த ஃபார்முலா இருந்தால் போதும். ஸோ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், நம்மளுக்கு சால்வ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். சரிங்களா, ஸோ எவ்வளோ நீங்கள் வந்து மைண்டில் கால்குலேஷன் வச்சிங்கன்னா அவ்வளோக்கு ஈஸி உங்களுக்கு. ஸோ இதுக்கும் நான் ஒரு ஷார்ட் ஃபார்முலா போனதே சொல்லிக் கொடுத்தேன். ஸோ அந்த ஷார்ட் ஃபார்முலா நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம் எப்படின்றத பாருங்கள். அந்த ஷார்ட் ஃபார்ம் என்ன சொல்லி கொடுத்தேன், டோட்டல் டைம் டேக்கன், அதான் கண்டுபிடிக்கணுமா. கீழே என்ன இருக்குது, நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு, அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்கே கொண்டு போகிறேன். அந்த டிஸ்டன்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் வெறும் டிஸ்டன்ஸ் கொண்டு போனால் போதும். சரிங்களா, இங்கே என்ன இருந்துச்சு 1 / அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ப்ளஸ் 1 / டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் கிடச்சி. இது நீங்கள் எப்படி சிம்பிளே வச்சுக்கலாம், மேலே வந்து என்ன பண்ணுவாங்க ரெண்டையும் அடிஷன் பண்ணுவாங்க, கீழே ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவாங்க. அதை எப்படி வச்சுக்கலாமா, அதாவது x + y டிவைட் பை xy வச்சுக்கலாமா. ஸோ அப்போ ரெண்டு ஸ்பீடையும் ஆட் பண்ண வரும் நம்மளுக்கு, அப்ஸ்ட்ரீமையும் டவுன் ஸ்ட்ரீமையும் ஆட் பண்ணுங்க என்ன வரும். ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ரீம் என்ன வரும் நம்மளுக்கு, அப்ஸ்ட்ரீமுக்கு ரெண்டையும் கழிப்பேன் என்ன வரும் 7.5 வரும். ஸோ 7.5 ப்ளஸ் டவுன் ஸ்ட்ரீம் என்ன வரும் நம்மளுக்கு, ரெண்டையும் அடிஷன் பண்ணுங்க. ஸோ என்ன வரும் நம்மளுக்கு 10.5. கீழே ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம்னா 7.5 × 10.5. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா. ஸோ இது நீங்கள் ஈஸியாக டக்குன்னு எழுதுவீங்களா. அதுக்கடுத்து ஈஸியாக அடிச்சா டிஸ்டன்ஸ் எவ்வளோ 105. சரிங்களா, இது ரெண்டையும் அடிஷன் பண்ணால் 18 வந்துடும். அதுக்கடுத்து நான் இது ரெண்டு பாயிண்ட், இதுக்கு ஒரு பாயிண்ட் இதுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்தால் இங்கே 100 போட்டுக்கலாம். ஸோ 75 × என்ன வரும் எனக்கு 105 வரும். இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். இது அடிக்கலாம் என்னது 4 அடிக்கலாம். இங்கே 3 இருக்கும், இங்கே என்ன இருக்கும் 6 இருக்கும். ஸோ 6 4 24. ஸோ இதெல்லாம் வந்து 30 செகண்ட்ஸ்க்குள்ள நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ 24 ஹார்ஸ்.